3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லா ஹமாஸ் நிதியாளர்களுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்திருக்கின்றது. லெபனானை விட்டு வெளியேறுமாறு பிரிட்டன் தன்னுடைய மக்களுக்கு அவசரமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலானது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என்று கமலா ஹாரிஸ் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் போலியோ பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறார்களுக்கு தடுப்பூசி அளிக்க போர் நிறுத்தம் வேண்டுமென்று ஐநா கேட்டுக் கொண்டதற்கு அமைய தடுப்பூசி போடுவதற்காக போர் நிறுத்தம் அமல் இருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. முன்னெப்போதும் இல்லாதவாறு கடந்த 25 ஆண்டுகளில் முதல் முறையாக காசா பகுதியில் போலியோ தீவிரமாக பரவுவது உறுதி செய்யப்பட்டது. இதனை உடனடியாக கட்டுப்படுத்த தவறினால் இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படுவது உறுதி என்பதை உணர்ந்து கொண்டே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனால் இந்த வார இறுதியில் தடுப்பூசி முகாம் முன்னெடுக்கப்பட உள்ளது. காசாவில் உள்ள 6,40,000 சிறார்களுக்கு தடுப்பூசி அளிக்க ஐநா தயாராகி வருகின்றது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்த விடயம் என்னவென்றால், காசா பகுதியில் குறைந்தது ஒரு குழந்தையேனும் வகை 2 போலியோ பாதிப்பால் மொத்தமாக முடங்கி போய் உள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் இப்படியான சம்பவம் இதுவே முதல் முறை என்று உலக சுகாதார அமைப்பு கூறியது. இந்நிலையில் காசாவில் கட்டங்கட்டமாக ராணுவ நடவடிக்கை முடக்கப்படும் என்றும் அப்படியான பகுதிகளில் தடுப்பூசி முகாம் முன்னெடுக்கப்படும் என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை அடுத்து 3 நாட்களில் கட்டங்கட்டமாக தடுப்பூசி முகாம் முன்னெடுக்கப்படும் என்றே உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் கோருகின்றார்கள். தேவை ஏற்படும் என்றால் மேலும் ஒரு நாள் நீடிக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதல் 2 சுற்று தடுப்பூசி முகாமானது சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. 25,000க்கும் மேற்பட்ட தடுப்பூசி போத்தல்கள் காசாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவைகளை பாதுகாக்கும் கருவிகளும் உடன் எடுத்து வரப்பட்டுள்ளது. போலியோ தொற்று பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவர காசாவில் உள்ள 10 வயதுக்குட்பட்ட 6,40,000 சிறார்களில் 90% பேர்களுக்கு தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும் என்றும், இதனால் இஸ்ரேல் ராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் மற்றும் வெளியீட்டு உத்தரவுகளால் பெரும்பாலான மக்கள் வெகு தொலைவில் பெருங்கூட்டமாக வசித்து வருகின்ற நிலையில் அவர்களை நாடுவதே தற்போது பெரும் சவாலாக உள்ளது என்றும் உலக சுகாதார அமைப்பு அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு நிதியளிக்கும் 2 பேருக்கு பிரித்தானிய அரசு தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் கூறுகின்றன. முஸ்தபா அயாஸ் மற்றும் சந்தேகத்திற்குரிய ஹிஸ்புல்லா நிதியாளர் நசீம் அகமது ஆகியோருக்கு பயண தடை விதித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் கூறுகின்றது. ஹமாஸ் போராளிகளின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்து வளர்ப்பதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு நிதியளிப்பதாகவும் கூறப்பட்டதை அடுத்து இந்த இருவருக்கும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த புதிய தடையின் கீழ் இருவரும் பிரித்தானியாவிற்குள் நுழைய முடியாது. பயங்கரவாத நிதி உதவி அச்சுறுத்தல்களிலிருந்து பிரித்தானியா பொருளாதாரத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பயண கட்டுப்பாடுகள் இருக்கும் என்று பிரித்தானிய அரசாங்கம் கூறுகிறது. 2021ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட பலஸ்தீனிய ஹமாஸ் போராளி குழுவுடன் இணைக்கப்பட்ட ஊடக வலை அமைப்பிற்கு நிதியளித்து ஆதரித்ததற்காகவே அயாஸ் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தடை செய்யப்பட்டார். பிரித்தானியாவின் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் ஹமாஸ் அமைப்பு அல்லது அதன் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்துவது சட்டவிரோதமானது. அதேபோல் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு நிதியுதவி செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நசீம் அகமது 2019 அமெரிக்கா பொருளாதார தடைகளை தொடர்ந்து ஏப்ரல் 2023 பிரித்தானியாவால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டார். நசீம் அகமது ஒரு குறிப்பிடத்தக்க கலை சேகரிப்பை கொண்டுள்ளார் என்றும் இங்கிலாந்தில் கலை வணிகத்தை நடத்துகின்றார் என்றும் கூறப்படுகின்றது. பிரித்தானியாவை தளமாக கொண்ட கலைஞர்கள், காட்சியகங்கள் மற்றும் ஏல நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கின்றார் என்றும் பிரிட்டிஷ் அரசாங்க அறிக்கைகள் கூறுகின்றன. மறுபுறம் காசா போரில் சர்வதேச சட்டத்தை மீறியதால் இஸ்ரேலுடனான உறவை ஐரோப்பிய ஒன்றியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அயர்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார். இது ஹமாஸுக்கு எதிரானது மட்டுமல்ல, பலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர் என்றும் மக்கள் மீதான போர் என்றும் இதை ஏமாற்ற முயற்சிப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் கூறுகின்றார். காசா மற்றும் மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது சட்டவிரோதமானது என்ற சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மார்டின் மேற்கோள் காட்டி ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சர்வதேச மனிதாபிமான சட்டம் மீறப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு மிகவும் தெளிவாக உள்ளது. இது வழக்கம் போல் வியாபாரமாக இருக்க முடியாது என்று கூறினார். மேலும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக வெறுக்கத்தக்க செய்திகளை அனுப்புகின்ற இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் ஃபொரலின் முன்மொழிவை மார்டின் ஆதரித்தார். எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவு உறுப்பு நாடுகளிடையே பிளவுகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் சவால்களை எதிர்கொள்கின்றது. ஆஸ்திரியா, ஜெர்மனி மற்றும் ஹங்கேரி ஆகியவை இஸ்ரேலின் வலுவான ஆதரவாளர்களாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இதற்கிடையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் பதட்டம் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து பிரிட்டன் தனது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி லெபனானில் வசிக்கின்ற தங்களது குடிமக்கள் விரைவில் அந்த நாட்டை விட்டு வெளியேற பிரிட்டன் அரசு எச்சரித்துள்ளது. ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. மோதல் தொடர்பாக பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையானது மிகவும் மோசமடையக்கூடும். அதனால் இந்த மோதல் தீவிரமானால் நாங்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேற்ற முடியாமல் போகும் இக்கட்டான சூழல் உருவாகலாம். இந்த சமயத்தில் அரசு சார்பில் நாங்கள் எந்த உத்தரவாதமும் அளிக்க முடியாது. நிலைமை மோசமானால் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்ல வலியுறுத்தப்படலாம். இதனால் லெபனானில் உள்ள பிரிட்டன் மக்கள் அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் என்பதே பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தியாக காணப்படுகின்றது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். அதேபோல் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றார். தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழலில் தற்போது இரு கட்சியினரும் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் ஜார்ஜியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கமலா ஹாரிஸ் கலந்து கொண்டு பேசினார். அதில் இந்த தேர்தலில் நாம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. அதில் கடினமாக உழைப்பது நமக்கு புதிதல்ல. உங்கள் உதவியுடன் நவம்பர் மாதம் நாம் வெற்றியை பெறப்போகின்றோம். கடுமையான போராட்டங்கள் எனக்கு பழக்கப்பட்டவை. நான் ஹோட்டல் வழக்கறிஞராக இருக்கின்றேன். தினமன் நீதிபதியின் முன்பும் நான் மக்களுக்கான கமலா ஹாரிஸ் என்று பெருமையாக கூறுவேன். எனது தரப்பு எப்போதும் மக்களின் தரப்புத்தான் என்று கூறுகின்றார். இந்நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளை எதிர்த்து போராடி இருக்கின்றேன். அந்த போராட்டங்கள் ஏதும் எளிதாக இருந்ததில்லை. அதேபோல் தேர்தல் போராட்டமும் எளிதானது அல்ல. இது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கு போராட்டம் என்றும் அவர் கூறுகின்றார். பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் 20x10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.